நவீன இந்தியாவின் விடிவெள்ளியாகவும் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் மிக்க பெருமையடைகின்றோம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1772 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பிறந்துள்ளார். 1833ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி காலமாயுள்ளார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் மாபெரும் சமூக மத சீர்திருத்தவாதி ஆவார். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய சமுதாயத்தில் வேரூன்றியிருந்த பல மூட நம்பிக்கைகளையும் கொடூரமான பழக்க வழக்கங்களையும் ஒழிக்க இவர் அயராது பாடுபட்டார். பாட்னாவில் அரபு மற்றும் பாரசீக மொழிகளை கற்ற இவர் வாரணாசியில் சமஸ்கிருத மொழியை கற்று வேதாந்தங்களையும் உபனிஷதங்களையும் ஆழமாக பயின்றார். ஆங்கிலம், லத்தீன் மற்றும் கிரேக்க மொழிகளிலும் அவர் புலமை பெற்றிருந்தார். கணவன் இறந்தவுடன் அவனது எரியும் சிதையில் மனைவியையும் உயிரோடு தூக்கி போடும் கொடூரமான சதி பழக்கத்திற்கு எதிராக தீவிரமாக போராடினார் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இவரது இடைவிடாத முயற்சியால் 1829ஆம் ஆண்டு அப்போதைய தலைமை ஆளுநர் சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். குழந்தை திருமணம், பலதார மணம் ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் வாதிட்டார். தீண்டாமை மற்றும் சாதிய பாகுபாடுகளை கண்டித்து மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற கொள்கையை பரப்பினார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் கொல்கத்தாவில் உருவ வழிபாடு மற்றும் வீண் சடங்குகளை பற்றி விவாதிக்க நண்பர்கள் கழகம் என்ற ஆத்மீய சபையை தொடங்கினார். ஒரே கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தி பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். இதுவே சமூக மத சீர்திருத்த இயக்கமாக கருதப்படுகிறது. உருவ வழிபாட்டை நிராகரித்த இவ்வியக்கம் தூய்மையான ஆன்மீகத்தை போதித்தது. இந்தியர்கள் நவீன அறிவியலையும் தத்துவத்தையும் கற்க ஆங்கில கல்வி அவசியம் என்று நம்பிய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் கொல்கத்தாவில் ஆங்கிலோ இந்து பள்ளி மற்றும் வேதாந்தா கல்லூரியை நிறுவினார். முற்போக்கு கருத்துக்களை பரப்பவும் மக்கள் குறைகளை ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்கவும் சம்பத் கௌமுதி மற்றும் மிராத்துல் அக்பர் போன்ற செய்தித்தாள்களை நடத்தினார். முகலாய பேரரசர் 2ஆம் அக்பர் தனது குறைபாடுகளை பிரிட்டிஷ் அரசிடம் முறையிட இவரை தூதராக லண்டனுக்கு அனுப்பியபோது இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கினார்கள். இந்தியாவின் விடிவெள்ளியாகவும் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழகத்தின் மிக சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், துப்பறியும் நாவலாசிரியர் மற்றும் சுய முன்னேற்ற பேச்சாளர் என்று அழைக்கக்கூடிய தமிழ்வாணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் மிக்க பெருமையடைகின்றோம். தமிழ்வாணன் அவர்கள் 1926ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பிறந்துள்ளார். 1977ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி காலமாயுள்ளார். தமிழ் இதழியல் துறையில் தனக்கென ஒரு தனி முத்திரையையும் பிராண்ட் இமேஜையும் உருவாக்கிய முன்னோடி தமிழ்வாணன் அவர்கள். இவரது இயற்பெயர் ராமநாதன். தமிழறிஞர் திரு வி. கல்யாணசுந்தரனார் இவரது தமிழ் ஆர்வத்தைக் கண்டு இவருக்கு தமிழ்வாணன் என்று பெயரை சூட்டினார். கிராம ஊழியன், அணில் போன்ற இதழ்களில் உதவி ஆசிரியராக தன் பணியை தொடங்கினார். அணில் இதழில் இவர் எழுதிய கட்டுரைகளால் சிறுவர்கள் மத்தியில் அணில் அண்ணா என்று அன்போடு அழைக்கப்பட்டார். தமிழ்வாணன் என்றாலே நினைவுக்கு வருவது அவர் தொடங்கி 30 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த கல்கண்டு வார இதழாகும். இளைஞர்களுக்கான பொது அறிவு, அறிவியல் விந்தைகள், சினிமா செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை எளிய தமிழில் இவ்விதழ் கொண்டு சேர்த்தது. அவரது இதழியல் மற்றும் வாழ்க்கையின் முக்கிய முன்மொழியாக தமிழ்வாணன் அவர்களுடைய இதழியல் மற்றும் வாழ்க்கையின் முக்கிய பொன்மொழியாக துணிவே துணை என்ற முழக்கத்தை கொண்டிருந்தார். தமிழ் இலக்கிய உலகில் நவீன துப்பறியும் கதைகளின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் உருவாக்கிய துப்பறியும் சங்கர்லால் என்ற கதாபாத்திரம் தமிழக வாசகர்களிடம் பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றது. கருப்பு கண்ணாடி, தொப்பி அணிந்து தேநீர் பிரியராக உலக நாடுகளுக்கு சென்று குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் சங்கர்லாலின் கதைகள் இன்றும் புகழ் பெற்றவை. துணிவே துணை, கவலைப்படாதே, ஏன் பிறக்க வேண்டும் போன்ற எண்ணற்ற தன்னம்பிக்கை மற்றும் சுய முன்னேற்ற நூல்களையும் வாழ்வியல் வழிகாட்டி புத்தகங்களையும் எழுதியுள்ளார். வாழ்நாளில் 500க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்.
தமிழ்வாணன் அவர்கள் அக்கால எழுத்தாளர்களின் வழக்கமான கதர் வேஷ்டி சட்டை தோற்றத்தை உடைத்து எப்போதும் வெள்ளை நிற பேண்ட், சட்டை, கருப்பு தொப்பி மற்றும் கருப்பு கண்ணாடி அணிந்து வலம் வந்தார். இதுவே கல்கண்டு இதழின் லோகோவாகவும் மாறியது. ஒரு அஞ்சல் அட்டையில் முகவரி எழுதாமல் வெறும் கருப்பு தொப்பி மற்றும் கருப்பு கண்ணாடி மட்டும் வரைந்து சென்னை என்று எழுதினாலும் அந்த தபால் சரியாக அவரது அலுவலகத்திற்கு வந்து சேரும் அளவிற்கு அவர் பிரபலமாக இருந்தார். தமிழ்வாணன் மறைவுக்கு பின் அவரது மகன்களான லேனா தமிழ்வாணன் மற்றும் ரவி தமிழ்வாணன் ஆகியோர் அவரது எழுத்துலக பணியை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அவர்களால் நடத்தப்படும் மணிமேகலை பிரசுரம் இந்தியாவின் முன்னணி தமிழ் புத்தக பதிப்பகங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தமிழகத்தின் மிக சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், துப்பறியும் நாவலாசிரியர் மற்றும் சுய முன்னேற்ற பேச்சாளரான தமிழ்வாணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அருட்பிரகாச வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க நெறியை பரப்புவதிலும் அவரது வரலாற்று தரவுகளை திரட்டுவதிலும் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த மாபெரும் சமரச சன்மார்க்க துறவி, சொற்பொழிவாளர் மற்றும் பன்முக ஆய்வாளர் என்று போற்றக்கூடிய தவத்திரு ஊரநடிகள் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். தவத்திரு ஊரநடிகள் அவர்கள் 1933ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பிறந்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். வள்ளலார் மற்றும் சன்மார்க்க நெறிமுறைகள் குறித்து ஆய்வு செய்தவர்களில் மிக முக்கியமானவராக இவர் கருதப்படுகிறார். பெற்றோர் இவருக்கு இட்ட இயற்பெயர் குப்புசாமி ஆகும். இளமையில் கண்ணூர், ஸ்ரீரங்கம் மற்றும் திருச்சியில் கல்வி பயின்ற இவர் 1955 முதல் சுமார் 12 ஆண்டுகள் திருவரங்கம், வேலூர், திருச்சி ஆகிய நகராட்சிகளில் நகரமைப்பு ஆய்வாளராக பணியாற்றினார். வள்ளலாரின் சிந்தனைகளிலும் திருமுறைகளிலும் ஈர்க்கப்பட்ட இவர் தனது அரசு பணியை துறந்து முழுநேர ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தார். தனது 22ஆம் வயதிலேயே சமரச சன்மார்க்க ஆராய்ச்சி நிலையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆய்வுகளை மேற்கொண்டார் ஊரநடிகள் அவர்கள். 1968ஆம் ஆண்டு மே மாதம் முதல் வடலூரை தனது நிரந்தர வாழ்விடமாக கொண்டார். வடலூர் சன்மார்க்க நிலையங்களில் அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்று 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறந்த நிர்வாக தொண்டாற்றினார். அன்னதான திட்டத்திற்கு இவர் கொண்டு வந்த நிரந்தர வைப்பு நிதி முறை அங்கிருக்கும் தர்மசாலையின் வளர்ச்சிக்கு இன்றும் பெரும் துணையாக உள்ளது. வள்ளலாரின் பாடல்களை முறையாக ஒழுங்குபடுத்தி செம்மைப்படுத்தி எண் வரிசையிட்டு பதிப்பித்ததில் இவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. சன்மார்க்கம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்து பல முக்கிய நூல்களை எழுதியுள்ளார். வடலூர் வரலாறு, ராமலிங்கரும் தமிழும், ராமலிங்க அடிகள் வரலாறு, மகாவீரரும் வள்ளலாரும் என்ற நூல்களை எழுதியுள்ளார். வள்ளலார் சன்மார்க்கம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு சைவ ஆதீனங்களின் வரலாற்று தரவுகளையும் திரட்டி தொகுத்து வழங்கியுள்ளார். தமிழக துறவியர் பேரவையின் துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து பணியாற்றியுள்ளார் ஊரநடிகள் அவர்கள். அருட்பிரகாச வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க நெறியை பரப்பிய தவத்திரு ஊரநடிகள் பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றோம்.